நம்ம எல்லாரும் இண்டிபெண்டன்ட் கிரியேட்டர்ஸ் தான். நம்ம எல்லாருக்கும் தனித்தனி கோல்ஸ் இருக்கும், தனித்தனி ஃபேன்டோஸ் இருக்கும். ஆனா குறிக்கோள் ஒண்ணுதான். அந்த குறிக்கோள் என்னன்னா தமிழ்நாடு நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். உங்களுக்கு அண்ணனை சிஎம் ஆக்கணும், ராஜ்மோகன் அமைச்சர் ஆகணும்னு யோசிச்சிருப்பீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. ஆனா உங்க எல்லாரோட குறிக்கோள், அந்த மனுஷனோட குறிக்கோளும் தமிழ்நாடு நல்லா இருக்கணும்ன்றதுதான். நம்ம எல்லாரும் அந்த ஒரு புள்ளியில இணைஞ்சிருக்கோம். அதை இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி மறந்துடாதீங்க. இந்த கட்சிக்குள்ள வரும்போது நீங்க நிறைய பேர் பெருமையா சொன்னாங்க, எனக்கே அவங்க பார்க்க பெருமையா இருக்கும். விஎம்ஐ விஜய் மக்கள் இயக்கம்ன்றது இன்னும் ஒரு சாதாரண ரசிகர் மன்ற இயக்கம் கிடையாது. ஒரு ரசிகனை, ஒரு தலைவனை, ஒரு நடிகனை கொண்டாடுறதுக்கான ஒரு கும்பல் கிடையாது. ஏன்னா அது அப்படிப்பட்ட ஒரு கும்பல் தான் வெளியில ஒரு பெரிய நரேஷனை கட்டமைச்சு அதுல தோத்து போய் உட்காந்துருக்காங்க. அவர் இளைய தளபதியா இருக்கும்போது முதல்ல ரசிகர்களா நம்ம எல்லாரும் ஒண்ணு திரட்டினார். அதுக்கப்புறம் ஒரு தளபதியா மாறும்போது அந்த ரசிகர் நற்பணி மன்றம் விஜய் மக்கள் இயக்கமா மாறுது. நம்ம எல்லாரையும் தொண்டர்களா ஒன்றிணைக்கிறாரு. அவர் தளபதியில இருந்து தலைவரா மாறும்போது ஒவ்வொரு தொண்டனையும் தலைவனா மாத்தி இன்னைக்கு ட்ரைலரா ஒரு 106 பேர் கையை பிடிச்சி சட்டசபை கூட்டு போயிருக்காரு. இது சும்மா ஒரு புல்கதிஷ்டம், மக்கள் ஓட்டு போட்டாங்க திரும்ப திமுக பண்ற நிறைய இதுக்கு சம்பந்தமே கிடையாது. இது ஒரு 30 வருஷ உழைப்பு. அந்த தலைவர் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு விஷயம் சேவையா செய்ய சொல்லும் போதும் இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குன்னு அவருடைய வலி, உழைப்பு, அதுல சம்பாதிச்ச பணம் கூட அவர் 1 கோடி ரூபாய் போட்டாருன்னா கூட இருக்கிற ஒவ்வொருத்தரும் 10 ரூபாய் போட்டு இப்படி உருவாகி களத்துல வேரூன்றி நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் விஜய் மக்கள் இயக்கம். அதோட ஆன்லைன் வெர்ஷனா தான் நான் OTFC பாக்குறேன். இன்னமும் யார் ஓட்டு போட்டா, எதுக்கு ஓட்டு போட்டான்னு தெரியாம எப்படி ஜெயிச்சோன்றதே புரியாம உட்காந்துருக்காங்க. நிறைய சொன்ன மாதிரி அது அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கே 25 வருஷம் ஆகும். அது அவங்க புரிஞ்சுக்கும் போது நம்ம வேற இடத்துல இருப்போம். கொஞ்சம் கூட டவுட்டே வேணாம். நான் உள்ள வரும்போது நான் மக்கள் இயக்கம்லாம் இல்ல, நான் OTFC எல்லாம் இல்ல. தளபதி பார்த்தாரு, இந்த பெரிய கூட்டம் நமக்காக வேலை செய்யுது, அதுல சில பேரை முதல் கட்டமா அங்கீகரிப்போம், கொஞ்ச நாள்ல எல்லாரையும் அங்கீகரிப்போன்ற ஒரு முடிவுல என்ன போல ஒருத்தரையோ, தியாகு போல ஒருத்தரையோ, நரேஷ் போல ஒருத்தரையோ, ராகுல் காந்தி என்ன போல ஒருத்தரையோ உள்ள கொண்டு வராரு. உள்ள வரும்போது எனக்கு தெரியல என்ன எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்னு. மொத்த காலக்காவும் 2 காலம் நீட்டி வாரி என்ன அணைச்சுக்கிட்டாங்க. என்ன ஒரு நாள் ஒரு பொழுதும் நான் யாரு, இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், நான் ஏன் இங்க கூட இருக்கிறேன்னு யோசிக்க வச்சதே கிடையாது. அது எனக்கு ஒரு பெரிய கான்பிடன்ஸ் கொடுத்துச்சு. இந்த இடத்துல ஒரு பெரிய பலம் இருக்கு, அந்த பலத்துக்கு பின்னாடி ஒரே ஒருத்தர் இருக்காரு. இது சாமானியமா அமைஞ்சதா இருக்காது.